பிரியமானவர்களே, விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்திய கிராமங்களை ஆசீர்வதிப்பதை காண்பதே நமது தரிசனம். இந்நிகழ்ச்சி நமது தரிசனத்தை எட்டுவதற்கான ஒரு சிறிய முயற்சி. இன்றைய நிகழ்ச்சி உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்கும் என நம்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் ஆயக்காரன் குறித்து பார்க்க இருக்கிறோம். முதலில் ஆயக்காரன் என்றால் யார் என்பதை நாம் அறிய வேண்டும். இயேசு வாழ்ந்த கிபி 1ஆம் நூற்றாண்டில் யூத தேசம் ரோம பேரரசின் அடிமைத்தனத்தின் கீழ் இருந்தது. அப்போது ரோம அரசாங்கத்திற்காக மக்களிடம் வரி அல்லது சுங்கம் வசூலித்த யூத அதிகாரிகளே ஆயக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ரோம பேரரசு ஆயக்காரர்களுக்கு நேரடி சம்பளம் வழங்கவில்லை. மாறாக ஒரு குறிப்பிட்ட பகுதியின் வரியை சேகரிக்கும் முறையை ஏலம் முறையில் விற்றது. ரோம அரசு கேட்ட தொகையை விட எவ்வளவு அதிகமாக வசூலிக்கிறார்களோ அதுவே இவர்களின் லாபம். இதனால் இவர்கள் மக்களின் இரத்தத்தை உறிஞ்சும் சுரண்டல்வாதிகளாக மாறினர். சுங்கச்சாவடிகளில் இருந்த ஆயக்காரர்களுக்கு பயணிகளின் மூட்டைகளை எப்போது வேண்டுமானாலும் திறந்து சோதிக்கும் அதிகாரம் இருந்தது. சில நேரங்களில் ஏழை விவசாயிகளிடம் அதிக வரி கேட்டு மிரட்டி கட்ட முடியாதவர்களுக்கு அதிக வட்டிக்கடன் கொடுத்து அவர்களின் நிலங்களையும் பறித்து கொண்டனர். இயேசுவின் காலத்தில் பரிசேயர்கள் சமூகத்தில் மிக உயர்ந்த மதிக்கத்தக்க ஆன்மீக பெரியவர்களாக பார்க்கப்பட்டனர். ஆயக்காரர்களோ சமூகத்தின் மிக கீழ்மட்ட குற்றவாளிகளாக கருதப்பட்டனர். சொந்த இனத்து மக்களிடம் பணத்தை பிடுங்கி அந்நிய நாட்டுக்கு கொடுத்ததால் யூத சமூகம் இவர்களை துரோகிகளாக பார்த்தது. மேலும் ரோம அரசு கேட்ட தொகையை விட
அதிக வசூலித்து தங்கள் சொந்த பைகளை நிரப்பிக் கொண்டதால் இவர்கள் ஊழல்வாதிகளாகவும் கொடிய பாவிகளாகவும் சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டனர். வேதாகமத்தில் மத்தேயு, சகேயு போன்றோர் இப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து வந்தவர்களே. யூதர்களின் மத நீதிமன்றங்களில் ஆயக்காரர்கள் சாட்சி சொல்லவோ அல்லது நீதிபதியாக செயல்படவோ தகுதியற்றவர்களாக சட்டப்படி விலக்கி வைக்கப்பட்டிருந்தனர். இவர்களின் சாட்சியம் உண்மையானதாக கருதப்படவில்லை. இவர்கள் ஆலயத்திற்குள் வந்து மற்ற யூதர்களோடு இணைந்து தேவனை முறைப்படி வழிபட அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால்தான் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வரும் இந்த ஆயக்காரன் மற்றவர்களோடு நெருங்கி வராமல் தூரத்திலே நின்று ஜெபித்தான் என்று கூறுகிறது. வேதாகமத்தில் இவர்கள் எப்போதும் தனித்து எங்கும் குறிப்பிடப்படுவதில்லை. ஆயக்காரரும் பாவிகளும் என்றே பாவங்களின் அடையாளமாக இவர்களின் பெயர் இணைத்து கூறப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சமூக பின்னணியில்தான் இயேசு இந்த உவமையை கூறுகிறார். ஜெபம் செய்வதற்காக ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் தேவாலயத்தில் வருகிறார்கள். பரிசேயன் ஆலயத்தின் முன்னே நின்று, நான் மற்றவர்களைப் போல அநியாயக்காரனும் விபச்சாரனுமாய் இராததற்கும் முக்கியமாய் இந்த ஆயக்காரனைப் போல இராததற்கும் ஸ்தோத்திரம் என்று பெருமையாக ஜெபித்தான். ஆனால் பாவி என்று ஒதுக்கப்பட்ட அந்த ஆயக்காரனோ பரிசுத்த இடத்திற்கு அருகில் செல்ல தகுதியற்றவன் என்று உணர்ந்து தூரத்திலே நின்றான். தன் பாவங்களை நினைத்து வெட்கப்பட்டு தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்கவும் துணியவில்லை. மனஸ்தாபத்தோடு தன் நெஞ்சிலை தட்டி கொண்டான். அவன் நீண்ட ஜெபம் செய்யவில்லை. தேவனை, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்ற ஒரே ஒரு உருக்கமான வார்த்தையை தான் கூறினான். இந்த 2 ஜெபங்களையும் கேட்ட தேவனின் தீர்ப்பு என்ன தெரியுமா? மனிதர்களால் பாவி என்று வெறுக்கப்பட்ட ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டு தன் வீட்டுக்கு திரும்பினான். பரிசேயன் அல்ல என்று இயேசு கூறுகிறார். இதன் மூலம் இயேசு நமக்கு கற்றுத்தரும் உன்னத உண்மை இதுதான். தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆயக்காரனின் வாழ்க்கை நமக்கு 2 முக்கிய பாடங்களை கற்றுத்தருகிறது. 1, தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது வெளிவேஷமான கிரியைகளை அல்ல, நம் பாவங்களை உணர்ந்து உடையும் நொறுங்குண்ட இருதயத்தை தான். 2, தேவ சமூகத்தில் நாம் ஒன்றுமில்லை என்பதை ஒப்புக்கொள்வதே உண்மையான பக்தி. நாமும் நம் அன்றாட வாழ்வில் மற்றவர்களை காட்டிலும் நான் சிறந்தவன் என்ற பெருமை பாராட்டாமல் ஆயக்காரனைப் போல நம் பலவீனங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய கிருபையை மட்டும் சார்ந்து வாழ்வோம். அப்போது தேவன் நம்மை தகுதியுள்ளவர்களாய் உயர்த்துவார். தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ். இன்னைக்கு நம்ம உடல்ல ஒரு அருமையான உறுப்பு என்ன? கண். இந்த உலகத்தை பார்க்கும் கண் ஒரு அற்புதமான ஒன்று. நம்முடைய எல்லா விதமான பர்செப்ஷன்ஸும், நம்முடைய சிந்தனைகள், வார்த்தைகள், எண்ணங்கள் எல்லாவற்றிற்கும் ஊன்றுகோலாக தூண்டுகோலாக இருப்பது விஷன், உங்களுடைய கண் தான். ஸோ இந்த கண்களை எப்படி பாதுகாப்பது, கண்களை எப்படி ஆரோக்கியமாக வைப்பது என்பது பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ கண்கள் நம்ம உலகத்தை காண்கிற ஒன்று, இதனை பாதுகாப்பது நம்ம கடமை. எப்படி? இன்று இருக்கிற முக்கியமான ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் உங்களுடைய ஸ்க்ரீன் டைம். டிவி, செல்ஃபோன், டேப், லேப்டாப் எல்லாமே ஸ்க்ரீன் டைம். இதனை குறைக்க வேண்டும். எப்படி? 20-20-20 இஸ் த ரூல். 20 minutes நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 20 seconds யூ கிவ் அ பிரேக். இந்த 20 seconds நீங்கள் 20 feet தள்ளி உள்ள ஒரு பொருளை கொஞ்சம் பாருங்கள். இது உங்களுடைய கண்களின் ஆரோக்கியத்திற்கு ஆரம்பமாக இருக்கும். 2வது, இன்றைக்கி இருக்கிற முக்கியமான மற்ற ஒரு பிரச்சனை, எல்லாரும் எதிர்நோக்கிற பிரச்சனை, டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன். இதுதான் முக்கியமாக உங்கள் கண்களை பாதிக்கிற விஷயம். இதனை முறையாக கண்ட்ரோலில் வச்சிங்கன்னா இதனால் ஏற்படுகிற பாதிப்பு குறைவாகும். சிறு பிள்ளைகள், இன்றைக்கும் வெளியில் இருக்கிற அடலசன்ஸ், வெளியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர், இவங்களுக்கு கண்களில் என்ன பிரச்சனை வரலாம்? நம்ம சூரிய ஒளியில் இருக்கிற அல்ட்ரா வயலட் ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், இவை அனைத்தும் உங்கள் கண்களின் மேக்குலா, ரெட்டினா இதனை பாதித்து கேட்ராக்ஸ் இதெல்லாம் வரலாம். ஏன்னா இதில் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு தான் இள வயதிலே கேட்ராக்ஸ் மற்றும் மேக்குலர் டீஜென்ரேஷன் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெளியே செல்கிறவங்க ஒரு கூலிங் கிளாஸ், எஸ்பெஷலி இந்த சன்னில் போகும்போது இந்த சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணும்பொழுது இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் உங்கள் கண்களை பாதிப்பதை குறைக்க முடியும். இதன் மூலமாக உங்களுடைய மேக்குலர் ரெட்டினா பாதிப்பையும் நீங்கள் தடுக்க முடியும். முக்கியமான ஒன்று. அடுத்து முக்கியமான என்று வருமுன் காப்பது முக்கியம். நம்ம இன்றைக்கி கூலிங் கிளாஸ் போடலாம், ஸ்க்ரீன் டைமை குறைக்கலாம். ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு ஆரோக்கியமான உணவுகள், கண்டிப்பாக விட்டமின் ஏ, ஒமேகா 3 இந்த 2ம் உங்கள் கண்களுக்கு தேவை.
விட்டமின் ஏ அதிகமாக இருக்க உணவு எல்லாருக்கும் தெரியும். கீரை, கேரட் மற்றும் ஃப்ரூட்ஸ், இவற்றில் நிறைய விட்டமின் ஏ இருக்கிறது. ஆப்பிள், இவை அனைத்தும் கண்டிப்பாக உணவுகளில் எடுத்துக்கொள்ளுங்க. கீரை இல்லாத ஒரு நாள் கூட உங்கள் உணவுகள் தப்பக்கூடாது. அடுத்து முக்கியமான ஒன்று, உங்களுடைய கண் பரிசோதனை தேவை. இன்றைக்கி உங்கள் குடும்பங்களில் உங்கள் குழந்தைங்களுக்கு மயோப்பியா, ஏதோ கண்களில் எரர் இருந்தால் பீரியாடிக்காக கண்களை பரிசோதிங்க. 60 வயது கிட்ட வந்துட்டிங்கன்னா வருடம் ஒரு முறை கண்களை பரிசோதிங்க. இதன் மூலமாக கண்களை பாதிக்கிற டீஜென்ரேஷனோ, ரெஃப்ராக்டிவ் எரர்ஸோ, கேட்ராக்ஸோ ஆரம்ப நிலையில் கவனித்து அதற்கான சீரான முறையில் கொடுக்கும் பொழுது உங்கள் கண்களின் பார்வை குறையாமல் பாதுகாக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் கண்களை பாதுகாப்பதற்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுங்க, ரெஸ்ட் கொடுங்க உங்கள் கண்ணுக்கு. நிறைய நேரங்கள் இந்த ஸ்க்ரீன் டைமை குறைத்து நல்ல ஒரு ஓய்வு கண்ணுக்கு கொடுக்கும் பொழுது கண்ணின் இரத்த ஓட்டம் சீராகிறது, கண்ணில் வருகிற நோய் தாக்கமும் குறைவாகிறது. ஸோ கண்களை பாதிக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், பலவிதமான ப்ரொடெக்ஷன்ஸ். குறிப்பாக ஒரு ஒர்க் ஆக்குபேஷனில் இருக்கிறீங்கன்னா உஷ்ணம், சில விதமான கெமிக்கல்ஸ், இவற்றினை வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. இவை முக்கியமான ஒன்று. ஸோ பெண்கள் ஆண்கள் இருவரும் இந்த உணவு பழக்க வழக்க முறைகள், உங்களுடைய சன் எக்ஸ்போஷர், ஸ்க்ரீன் டைம், இந்த மூன்றையும் சீராக குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியமான கண்ணின் பார்வை கிடைக்கும். குறிப்பாக சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் இருக்கவர்கள் கண்டிப்பாக கண்களை முறையாக ஒவ்வொரு வருடமும் பரிசோதிக்க வேண்டும். இதன் மூலமாக உங்கள் கண்களை பாதுகாக்க முடியும், நோய்கள் வராமல் தடுத்து ஆரோக்கியமாகவும் காண முடியும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நிகழ்ச்சியிலும் கூட மருத்துவர் கண் பார்வையை குறித்து எவ்வளவு தெளிவாக பேசினார்கள் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலே ஆண்டவரே, கண்களை கெடுக்கக்கூடிய எத்தனையோ காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே, இந்த மொபைல் ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே இடையூறாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா பிள்ளைகளும் அதற்கு நேராக இழுக்கப்பட்டு தங்களுடைய நேரத்தை அதில் செலவழிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அதை குறித்து எவ்வளோ விளக்கமாக சொன்னார்கள் கர்த்தாவே. விசேஷமாய் பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெண்கள் இதை கவனம் வைத்தவர்களாக தங்களுடைய பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்தி செல்ல பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரே இந்த மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறாங்களே கர்த்தாவே, இதிலிருந்து நீ ஒரு விடுதலை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை கர்த்தாவே, ஆண்டவரே இந்த மொபைலுக்கு அடிமைத்தனமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. என் தேவனாகிய கர்த்தர், நீர் அவர்களோடு நீர் பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கேட்ட ஒவ்வொரு ஆண்டவரே ஆலோசனைகளையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள, தங்களுடைய உள்ளத்திலே அதை ஏற்றுக்கொண்டவர்களாக கடைபிடிக்க, தங்களுடைய கண்களை பாதுகாத்து கொள்ள என் தேவன் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. கண்ணானது ஒரு சரீரத்துக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது, அதை உணர்ந்தவர்களாக செயல்பட உதவி செய்யும். யார் யார் இந்த நேரத்தில் கண் பார்வையிலே ஆண்டவரே பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ அவர்களை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து தொடுமையா அவர்களுக்கு நல்ல பார்வை கிடைக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகனம் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே பகுதி 4 நாம் வேதாகமத்தில் முக்கியப்படுத்தப்படாத ஒரு சில வேதாகம கதாபாத்திரங்களை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். 10வதாக அபிமெலேக்கின் மனைவியும் வேலைக்காரிகளும். ஆதியாகமம் 20:18 இவர்களை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதாகமத்தில் கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கின் மனைவியின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆபிரகாம் சாராள் கதையில் அபிமெலேக்குடன் அவன் மனைவிக்கும் பங்கு உண்டு. சாராள் அழகாய் இருந்ததால் தன் உயிருக்கு பயந்த ஆபிரகாம் தன்னை காத்து கொள்ள சாராள் தன் சகோதரி என்று மற்றவர்களிடம் சொன்னான். அதனால் அபிமெலேக்கு சாராளை தன்னிடம் அழைப்பித்தான். இந்த பொய்யான விதை முளைத்து வளர்ந்து கசப்பான கனியை தந்தது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன:
மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை என்று கூறுகிறது. அவர் சத்தியமுள்ள தேவன் என்று உபகம் 32:4 அவர் சத்திய ஆவியானவர் என்று யோவான் 14:17 கூறுகிறது. இந்த சம்பவத்தினால் ஆபிரகாம் தன் சாட்சியை இழந்து போனான். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஆபிரகாம் அபிமலேக்கின் முன் நியாய தீர்ப்புக்கு காரணமாகி நின்றான். சாராளும் கடிந்து கொள்ளப்பட்டாள். அபிமலேக்கு கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்திருக்க வேண்டும். தேவன் இரவில் அபிமலேக்கிடம் சொப்பனத்தில் பேசினார். ஆதியாகமம் 20:3 தேவன் இரவிலே அபிமலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்ரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமலேக்கு நீதி உள்ளவனாய் இருந்ததினால் உத்தம இருதயத்தோடு சாராளை அழைப்பித்ததாக கூறுகிறான். கர்த்தர் தன் பிள்ளைகளை பாவம் செய்ய அனுமதிக்க மாட்டார். ஆதியாகமம் 20:5-6 இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னார். சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கினுடைய வீட்டார் கர்ப்பங்களை அடைத்திருந்தார். ஆபிரகாம் தேவனை நோக்கி அவர்களுக்காக வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் என்று ஆதியாகமம் 20:18 கூறுகிறது. தவறு செய்ய இருந்த அபிமெலேக்கின் நிமித்தம் கர்த்தர் அவன் வீட்டாரின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆபிரகாம் தான் சொன்ன பொய்யை அறிக்கையிட்டிருப்பான். கர்த்தர் ஆபிரகாமின் வேண்டுதலின்படி தேவன் அடைப்புகளை நீக்கிவிட்டார். விசுவாசி தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது அவனை திரும்ப ஆசீர்வதிக்கிறார். தேவன் இரக்கம் பாராட்டும்படி அபிமலேக்கு நீதிமானாயும் அவன் வீட்டார் அதற்கு தகுதி உள்ளவர்களாயும் இருந்தனர். 11வது ரேயுமாள். ஆதியாகமம் 22:24 ரேயுமாளை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ரேயுமாள் என்பது எபிரேய பெயர். ரேயுமாள் என்றால் உயர்ந்தது என்று அர்த்தம். ஆபிரகாமின் சகோதரனான நாகோரின் மறுமனையாட்டி ரேயுமாள். நாகோருக்கு 4 குமாரர்களை பெற்றாள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குமாரனின் பெயர் தேபா, காகாம், தாகாஸ் மற்றும் மாக்கா என்பதாகும். வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து மறுமனையாட்டிகளுள் ரேயுமாள் பெயர் மட்டுமே இடம்பெற்றுள்ளது. 12வது ரெபேக்காளின் வேலைக்காரிகள். ஆதியாகமம் 24:61 ரெபேக்காள் தகப்பன் பெத்துவேல் வீட்டிலிருந்து ஈசாக்கின் வீட்டிற்கு செல்லும் பொழுது அவள் வேலைக்காரிகளும் உடன் அனுப்பப்பட்டனர். ஆதியாகமம் 24:61 அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகத்தின் மேல் ஏறி அந்த மனிதனோடே கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான் என்று கூறுகிறது. ஈசாக்கை மணந்து கொள்ள ரெபேக்காள் சென்ற பொழுது அவளுடன் இந்த வேலைக்காரிகளும் ஆரானிலிருந்து கானான் சென்றவர்கள். தங்கள் வாழ்நாள் முழுவதும் ரெபேக்காளோடும் அவளது குடும்பத்தோடும் கழித்து அவர்களது வீட்டில் தங்கியிருந்தனர். அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுப்பதில் தங்களது நாட்களை செலவிட்டனர். 13வதாக கேத்துராள். ஆதியாகமம் 25:1-6 1 நாளாகமம் 1:32-33 கேத்துராள் ஆபிரகாமின் 2வது மனைவி. கேத்துராள் எபிரேய பெண்மணி என்று குறிப்பிடுகின்றனர். கேத்துராள் என்ற எபிரேய பெயருக்கு தூபம் அல்லது வாசனை திரவியம் என்று பொருள்படும். கேத்துராள் என்ற பெயர் கெசியா என்ற பெயரை ஒத்துள்ளது. கேத்துராளை குறித்து முதலாவது ஆதியாகமம் 25:1 ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி இருந்தான் என்று கூறுகிறது. சாராள் இறந்த பின் ஈசாக்கு திருமணம் செய்து கொண்டான். அதனால் ஆபிரகாம் தனிமையை உணர்ந்ததால் ஒரு துணை வேண்டும் என்று கேத்துராளை விவாகம் பண்ணி இருக்கலாம். இரண்டாவதாக ஆதியாகமம் 25:2 அவள் அவனுக்கு சிம்ரானையும் யாஷானையும் மேத்தானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாக்கையும் பெற்றாள் என்றும், மூன்றாவதாக ஆதியாகமம் 25:6 ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்திற்கு அனுப்பிவிட்டான் என்றும் கூறுகிறது. கேத்துராளின் 6 பிள்ளைகளும் தென்கிழக்கு பாலஸ்தீனிய அரேபிய இனத்தவரின் முன்னோர்களாக கருதப்படுகின்றனர். பண்டைய இஸ்ரவேலரின் தூரத்து உறவினர்கள் இந்த அரேபியர்கள். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனான ஆபிரகாமை கர்த்தர் ஏற்படுத்தினபடி கேத்துராளின் இந்த 6 குமாரர்களும் ஆபிரகாமின் வழித்தோன்றலாகும். குடும்பத்தின் மூத்த தலைவரான ஆபிரகாமுக்கு
தனது முதுமை காலத்தில் கவனிப்பும் அன்பும் தேவைப்பட்டது. ஆபிரகாமை சுற்றி அவன் மனைவியும் அன்பான பிள்ளைகளும் இருந்தனர். குயிம்பர் என்பவர் ஆபிரகாமுக்கும் கேத்துராளுக்கும் இருந்த உறவு உணர்வு சார்ந்ததாய் இருக்கும் என்று நாம் நினைக்க முடியாது என்று எழுதுகிறார். அதிக உணர்ச்சி பெருக்கோ அல்லது தீவிரமான காதலோ இல்லாத முதிர் வயது திருமணத்தில் கணவர் அல்லது மனைவி உயர்ந்த ஒழுக்க நெறிகளை அடைகின்றனர். இவர்களது திருமணம் உறவின் முதிர்ச்சியை குறிக்கிறது. காதல் மற்றும் உணர்ச்சிகளை நம்பியிராமல் தம்பதியினர் மத்தியில் பரஸ்பர மரியாதை, கடமை உணர்வு மற்றும் பொறுப்பு போன்ற நற்பண்புகளை வளர்த்து கொள்கின்றனர். இதில் அன்பும் நல்லொழுக்கமும் உறவை தாங்கி பிடிக்கிறது. ஒரு இளம் மனைவியாக கேத்துராளிற்கு 140 வயதான ஆபிரகாமின் கூடாரத்தில் அவளுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் இருந்தது. அவள் ஒரு மனைவியாக தனித்து விடப்பட்ட வயது முதிர்ந்த தன் கணவனிடம் அன்பு பாராட்டி ஒரு செவிலியரை போல கவனித்து ஒரு உதவியாளராக அனைத்து தேவைகளையும் சந்தித்தாள். ஒரு மனைவியாகவும் மகளை போன்றும் குணசாலியான பெண் என்று வேதாகம அறிஞர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளாள். கேத்துராளின் இந்த நற்குணங்களை நாம் வளர்த்து கொண்டால் நம்மாலும் சீக்கிரம் தொட முடியும். 14வதாக யூதித். ஆதியாகமம் 26:34 யூதித் என்பது எபிரேய பெயர். யூத பின்னணியை சார்ந்தது. துதித்தல் அல்லது கொண்டாடுதல் என்று அர்த்தம். ஏசா தன் 40வது வயதில் இடைட்டு இனத்தில் பெயரின் குமார்த்தியான யூதித்தை விவாகம் பண்ணினான் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவர்கள் ஏத்தியர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர். இவர்கள் தேவ உடன்படிக்கைக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாயும் சிலை வழிபாடு உடையவர்களாயும் இருந்தனர். இவர்கள் கற்கால துருக்கி, சிரியா, லெபனான் ஆகிய பகுதிகளை கிமு 1600 முதல் 1178 வரை ஆண்டனர். வெண்கல யூகத்தை தொடங்கியவர்களுள் முக்கியமானவர்கள் இந்தோ ஐரோப்பியர்கள் என்று இவர்கள் அறியப்பட்டனர். இத்திருமணம் பெற்றோர் மீதுள்ள கசப்பினால் பெற்றோருக்கு பிடிக்காது என்று ஏசா அறிந்திருந்தும் வேண்டும் என்று செய்த திருமணம். தேவனை அறியாத யூதித் ஏசாவின் பெற்றோரான ஈசாக்கிற்கும் ரெபேக்காளிற்கும் மனநோவாய் இருந்தாள். 15வதாக பஸ்மாத். ஆதியாகமம் 26:34 பஸ்மாத் என்றால் நறுமணம் என்று அர்த்தம். ஏத்தீரான ஏலோன் என்பவரின் மகள் இந்த பஸ்மாத். ஏசா தனது 40வது வயதில் யூதித்தை விவாகம் பண்ணின போது பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். தேவனுக்கு பிரியமில்லா, தேவனை அறியா கானானிய ஜனங்கள் மத்தியில் திருமணம் செய்து கொண்டது ஏசாவின் பெற்றோருக்கு மனநோவாய் இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு ஆகியோர் கடவுளின் உடன்படிக்கையின்படி ஆசீர்வாதத்தை பெறும்படி தங்கள் இனத்தில் மட்டுமே திருமணம் செய்யும் மரபை வைத்திருந்தனர். இந்த மரபை ஏசா மீறியது பெற்றோருக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படியாதவராய் இருந்ததையும் தேவ வாக்கு தத்தங்களில் அவருக்கு இருந்த அலட்சியத்தையும் காட்டுகிறது. இன்றைய நாளிலே நாம் அபிமெலேக்கின் மனைவியும் வேலைக்காரிகளும், ரேயுமாள், ரெபெக்காளின் வேலைக்காரிகள், கேத்தூராள், யூதித் மற்றும் பஸ்மாத் குறித்து அறிந்து கொண்டோம். தொடர்ந்து வியாழனன்று இரவு நம்பிக்கை டிவியை காண தவறாதீர்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அபிமெலேக்கின் மனைவி வேலைக்காரிகள், ரேயுமாள், ரெபெக்காளின் வேலைக்காரிகள், கேத்தூராள் மற்றும் யூதித், பஸ்மாத்தை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்தீர். நன்றி ஐயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்தும் நல்லவற்றை நாங்கள் மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ எங்களுக்கு நீர் ஆண்டவரே உதவி செய்யும் அப்பா. தீமையானவற்றை விட்டு விலகி நன்மையானதை பற்றி கொண்டு வாழ்ந்து உம்மை மைப்படுத்தும் கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். விஸ்வவாணி நற்செய்தி பணியியக்கம் இந்திய தேசத்தில் 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 337 மொழி மக்கள் இனங்களின் மத்தியில் இயேசுவை அறிவித்து வருகிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்திய தேசத்தின் 1,00,000 கிராமங்களை இயேசுவின் நற்செய்தியினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்பட்டு வருகிறது. சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் பாவ சாபங்களில் இருந்து விடுதலை அடைந்து தாங்களாகவே முன்வந்து விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றனர். வாரந்தோறும் கூடி தேவனை ஆராதிக்கின்றனர். இந்திய விசுவாசிகளின் ஈகையினாலே இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறியப்படாத கிராமங்களுக்கு செல்ல ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள்.
ஊழியர்களை அனுப்ப அவர்கள் பணி செய்யும் கிராமங்களை பொறுப்பெடுக்க முன்வாருங்கள். உங்கள் மூலம் சுவிசேஷ தீபம் ஒரு கிராமத்திலாவது ஏற்றப்படட்டும். ஊழிய கிராமத்தை நீங்கள் ஜெபத்துடன் தத்தெடுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் கொடுத்து ஆதரிப்பதன் மூலம் ஜீவ புஸ்தகத்தில் அநேகருடைய பெயர்கள் எழுதப்படட்டும். தேவராஜ்ய விருத்திக்காய் நீங்கள் எடுக்கும் சிறிய தீர்மானமும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பேராசீர்வாதங்களை கொண்டு வரும். வாருங்கள், தேசத்தின் க்ஷேமத்திற்காய் திறப்பில் நிற்போர் வரிசையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து அநேகரின் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபித்தும் உங்கள் காணிக்கைகளினால் ஆதரித்தும் உதவுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக.